முந்தைய கால மக்களின் வரலாற்றை நீங்கள் அறியவில்லையா? முன்பு ஒரு நபர் இருந்தார். அவர் தம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டியே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். குழி தோண்டப்பட்டு அது நடுவில் நிறுத்தப்பட்டு ரம்பம் கொண்டு வரப்பட்டு ரம்பத்தால் அவருடைய உடம்பு இருக்கூறாக பிளக்கப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த மார்க்கத்தை விட்டு அவர் ஒருபோதும் வழி தவறவில்லை. மார்க்கத்தின் உறுதிப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அவர் பிசகவில்லை, வழி பிறழவில்லை. அப்படி உறுதிப்பாட்டோடு அவ்வளவு சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்களே, அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அவர்கள் சந்தித்ததை விடவா நீங்கள் அதிகமாக சந்தித்து விட்டீர்கள்? அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை விடவுமா உங்களுக்கு அதிகமான துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முந்தைய வரலாற்று செய்தியினை சொல்லித்தான் நபி தோழர்களுக்கு உத்வேகம் ஊட்டினார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் தம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு வரலாற்று செய்திகள் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வை தொழுது வணங்கியவர்களாக அல்லாஹ்வின் ஆலயத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் என்கிற தலைப்பிலே தொடராக பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்கு உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பிலே நபித்தோழர்கள் தொடர்புடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்கள் தொடர்புடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு முன்பு பொதுவாக ஒரு முஸ்லிமுக்கு இது போன்ற வரலாற்று செய்திகள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? வரலாறு என்று சொன்னாலே நம்மில் பலர் தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்த காலத்தில் வரலாறுன்னு சப்ஜெக்ட் சொன்னால் தெரிச்சு ஓடிடுவோம். அது உங்களில் பலருக்கு நினைவுக்கு வரலாம். நம்மில் பலருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் வரலாறு. அதிகமாக பள்ளி கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் அவங்க ஸ்கூலில் போகாமல் கட்டடிச்சதாக இருந்தாலும், கல்லூரிகளில் வகுப்பை விட்டு வெளியேறியதாக இருந்தாலும் அது வரலாறு சம்பந்தமான பாடமாக தான் இருக்கும். என்ன வரலாறு? உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு எழுப்பி அந்த சம்பவம் எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்கு இந்த வரலாறு வகுப்பில் உட்கார்ந்து நம்மையும் கஷ்டப்படுத்தி ஆசிரியர்களையும் கஷ்டப்படுத்தணும், அதனால் இந்த வகுப்பை விட்டே போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ வரலாறு என்றாலே நம்ம பலருக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. ஆனால் பொதுவாகவே உலக வரலாறுகளாக இருந்தாலும் சரித்திர நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில்தான் கடந்த கால மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்கின்ற பொழுது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற பயனுள்ள பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தொடர்புடைய பல செய்திகள் இன்றைக்கும் நம்மில் பலருக்கு பயனுள்ளதாக, நம்முடைய வாழ்விற்கு தேவையானதாக கூட இருக்கும். பொதுவான உலக சரித்திர வரலாறு என்று சொன்னாலே அதிலேயே பல நன்மைகள் இருக்கிறது. அவற்றை தாண்டி இஸ்லாமிய வரலாறு என்று சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளருக்கு அவசியத்திலும் அவசியமான ஒன்று இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்து கொள்வது. இஸ்லாமிய மார்க்கம் வரலாற்று செய்திகளுக்கென்று ஒரு பெரும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் வரலாற்று செய்திகள் எல்லாம் பதிவு செய்துவிட்டு சொல்கிறான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். இவர்களுடைய வரலாற்று செய்திகளில் அறிவுடையவருக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. சிந்திக்கின்ற மக்கள் இத்தகைய வரலாற்று செய்திகளிலிருந்து பல படிப்பினைகளை பெறலாம். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இவர்கள் பூமியில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாமல் அழிந்து போன கடந்த கால சமுதாய மக்கள் அவர்களின் இறுதி முடிவு என்னவாக ஆனது, அவர்கள் இறையச்சத்திற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வின் அழிவிற்கு உள்ளானார்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான். வரலாற்று செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு கடந்த கால மக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு மாற்றமாக எப்படி செயல்பட்டார்கள், அதனால் இறைவனின் கோபத்திற்கு எப்படி ஆளானார்கள், இதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா, அந்த செய்தியினை அறிந்து கொள்வதற்காக பயணப்பட வேண்டாமா என்று இந்த வசனத்திற்கு முன்பு உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதன் இறுதியில் தான் இவர்களுடைய வரலாறுகளிலே
சிந்தனை செய்வோருக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று செய்தியினை அறிந்து கொள்ள அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் முந்தைய நபிமார்கள் நல்லோர்கள் பல்வேறு வரலாற்று செய்தியினை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த செய்திகளை எல்லாம் தான் சொல்வதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். ஏன் நபியே உங்களுக்கு இந்த வரலாற்று செய்தியை நாம சொல்றோம், அல்லாஹ் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறான். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக்கம் மின் அம்பாஇர் ருசுல், நபியே முந்தைய இறை தூதர்கள் பலருடைய செய்தியை உமக்கு நாம் சம்பவமாக சொல்கிறோம். ஏன் தெரியுமா? மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், உம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்துவதற்காக. இந்த வரலாற்று செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் வலுப்பெறும். ஈமானிய பலவீனம் என்கிற நிலையிலிருந்து ஈமானுக்கு உரமேற்றப்படும், உறுதி வழங்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தை வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ் வரலாற்று செய்தியை சொல்கிறான் என்றால் நாம் எம்மாத்திரம் நம்முடைய ஈமானின் பலவீனமான நிலை என்ன? அப்ப நாம நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடிய நேரங்களில் அந்த சோர்விலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு புதிய ஈமானிய உத்வேகத்தை வழங்குவதற்கு நல்லோர்களின் வரலாறு நமக்கு தேவை. நபிகள் நாயகத்திற்கு தேவை என்றால் நமக்கு தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இந்த வசனத்திற்கு ஏற்ப இறைவன் சொன்ன எடுத்துரைத்த பல்வேறு வரலாற்று செய்திகளிலிருந்து பல நேரங்களில் அதனை நினைவுபடுத்தி கொண்டு தமக்கு உண்டான பாடத்தை பெற்றார்கள், படிப்பினை பெற்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். உதாரணமா புகாரில இப்ப நாம சொன்ன வசனம் 11வது அத்தியாயம் 120வது வசனம், அதுல இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய உள்ளத்தை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ் வரலாற்று செய்திகளை சொல்கிறான் என்கிற அந்த கருத்தில் அமைந்த வசனம். இப்ப சொல்ல போகிற சம்பவம் புகாரில 3150. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தின் போது அதில் கிடைத்த பொருட்களை நபித்தோழர்களுக்கு மத்தியில தேவையுடையவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அதுல ஒரு நபர் சொல்கிறார், இந்த பங்கு நியாயமான பங்கு இல்லை, நீதமான பங்கு இல்லை. இன்ன ஹாதிஹி லகிஸ்மத்துன், இது ஒரு பங்கீடு. மா உரீத பிஹி வஜ்ஹுல்லாஹ், இந்த பங்கீட்டில் அல்லாஹ்வுடைய திருப்தி நாடப்படவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி கொடுத்த பங்கா தெரியல. வேண்டப்பட்ட ஆளுக்கு கூடுதலாகவும் வேண்டப்படாத ஆளுக்கு குறைவாகவும் கொடுத்ததை போல் தெரிகிறது அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய அந்த பங்கை, பங்கீட்டு முறையை விமர்சனம் செய்து விடுகிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு வருகிறது. ஒரு நபித்தோழர் இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் கொடுத்த பங்கை போய் விமர்சனம் பண்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அப்படி அநியாயம் செய்வார்களா? முறைகேடாக பங்கீடு செய்வார்களா? கண்டிப்பா இதை நான் ரசூலுல்லாஹ்விடத்துல போய் எடுத்து சொல்வேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் பங்கை பற்றி, பங்கீட்டு முறையை பற்றி இப்படி குறை சொல்கிறார்கள், விமர்சனம் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இந்த பங்கீடு செய்யப்படவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் தான் நீதமாக நடப்பார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் நீதமாக நடப்பார்? நான் என்ன அநியாயமா நடப்பேனா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிறார்கள் பாருங்க. ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசா நபிக்கு அருள் செய்யட்டும். லக்கது ஊதிய அக்ஸர மின் ஹாதா, இதைவிட அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோவினைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தம் சமூக மக்களால் பல்வேறு பாதிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். ஃபஸபர, அதில் அவர் பொறுமை காத்தார். நானும் பொறுமையா இருப்பேங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய விமர்சனம் முன் வருகின்ற பொழுது அல்லாஹ் எடுத்து சொன்ன முந்தைய வரலாற்று செய்தியினை நினைவு கூறுகிறார்கள். மூசா நபியை நினைச்சு பார்ப்போம். அதனால்தான் மூசா நபியை நினைத்து பார்த்து சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசா நபிக்கு அருள் செய்யட்டும். எவ்வளவு விமர்சனம், கொஞ்ச நெஞ்ச பாட. நாமெல்லாம் உண்மையிலே மூசா நபி நினைச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு உள்ள உலகத்தில் உள்ள துன்பங்கள் நமக்கு எதுவுமே துன்பமா தெரியாது, எந்த விமர்சனமும் விமர்சனமாக தெரியாது, பிரச்சனைகள் பிரச்சனையா தெரியாது. ஏன் அவ்வளவு அவங்க சமுதாய மக்கள் ஒரு சின்ன ஒரு உத்தரவு போட்டால் கூட அதுல பல்வேறு விதமான குறைகளை கண்டுபிடிப்பவர்களாகும், தொடர்ச்சியா மூசா நபிக்கு பல்வேறு துன்பங்களை தொல்லைகளை வழங்கக்கூடியவர்களாகவும் தான் அவர்களை பின்பற்றக்கூடிய பலர் இருந்தார்கள். மாடு அருங்கன்னு சொன்னது குத்தமா? அது என்ன மாடு, அது நிறம் என்ன, கலர் எப்படி இருக்கும், அது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா படாததா? 10 கேள்வி கேட்டா என்ன ஆகும்? நாம ஒருத்தருக்கு ஒரு மார்க்க சட்டத்தை சொல்றோம், மாடு அருங்கன்னு சொல்றோம், எழுந்து ஒரு 10 கேள்வி கேட்கிறாரு, நீ மாடே அறுக்க வேண்டாம் உட்காரு சொல்லிடுவோம்ல. அப்படி ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தொந்தரவை, இன்னல்களை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சமூகத்திலிருந்து சந்தித்தார்கள். அவ்வளவு தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட போதும் மூசா நபி உறுதி கொள்ளவில்லை, பொறுமை காத்து நின்றார்கள்.
நானும் அதுபோல் பொறுமையாக இருப்பேன், இந்த விமர்சனத்தை சகித்துக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா நபியினுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்து இந்த விமர்சனத்திலிருந்து தங்களை மீட்டெடுக்கிறார்கள், தம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, உங்களுக்கு முந்தைய வரலாற்று செய்தியினை ஏன் சொல்றோம்னா உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, உங்க ஈமான ஸ்ட்ராங் பண்ணி கொள்வதற்கு, உங்களை சுற்றி வரக்கூடிய கருத்துக்கள் நிகழ்வுகளின் போது நீங்கள் மனம் தளராமல் இருப்பதற்கு, துவண்டு போகாமல் இருப்பதற்கு என்று அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். அப்ப இதுக்கெல்லாம் வரலாறு பயன்படுகிறது. தனக்கு பயன்பட்டதை போலவே நபித்தோழர்களுக்கும் அது போன்ற நிகழ்வுகளைத்தான் சொன்னார்கள். மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபித்தோழர்கள் பல்வேறு கஷ்டங்களை, பல்வேறு சிரமங்களை பட்டாங்க. ஈமான் கொண்டார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டிய அவ்வளவு துன்பங்கள், அடி உதை, பல முஸ்லிம்கள் நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள், பல பேர் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், பலருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. அவ்வளவு இன்னல்கள், துன்பங்கள் ஈமானின் காரணத்தினால் அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் இப்னுல் அரத் என்று சொல்லப்படுகிற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வர்றாங்க. இந்த செய்தி புகாரில 6943 6943 அதில் இடம்பெறுகிறது. ஹப்பாப் அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை பார்த்தீர்களா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வெற்றியை கேட்டு பிரார்த்திக்க மாட்டீர்களா, எங்களுடைய இன்னல்கள் நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீர்களா, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள் என்று நபிகள் நாயகத்திடம் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகத்திடம் தங்களுடைய துன்பங்கள் அகல வேண்டும், நீங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்கள் நபித்தோழர்கள் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வரலாற்றை தான் பயன்படுத்தினார்கள். முந்தைய சமுதாய மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, என்ன இப்படி நீங்க அவசரப்படுறீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று அவசரப்பட்டு வந்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்கள். முந்தைய கால மக்களின் வரலாற்றை நீங்கள் அறியவில்லையா? முன்பு ஒரு நபர் இருந்தார், அவர் தம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டியே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். குழி தோண்டப்பட்டு அது நடுவில் நிறுத்தப்பட்டு ரம்பம் கொண்டு வரப்பட்டு ரம்பத்தால் அவருடைய உடம்பு இருக்கூறாக பிளக்கப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் கூட மா சத்தஹு லாலிக அன் தீனிஹி, இந்த மார்க்கத்தை விட்டு அவர் ஒருபோதும் வழி தவறவில்லை, மார்க்கத்தின் உறுதிப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அவர் பிசகவில்லை, வழி பிறழவில்லை. அப்படி உறுதிப்பாட்டோடு அவ்வளவு சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்களே, அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அவர்கள் சந்தித்ததை விடவா நீங்கள் அதிகமாக சந்தித்து விட்டீர்கள்? அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை விடவுமா உங்களுக்கு அதிகமான துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முந்தைய வரலாற்று செய்தியினை சொல்லித்தான் நபித்தோழர்களுக்கு உத்வேகம் ஊட்டினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு வரலாற்று செய்திகள் தேவை. இறை தூதரை பின்பற்றுகிற நன்மக்கள் நபித்தோழர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த அந்தந்த இறை தூதர்களை பின்பற்றி அவர்களின் தோழர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு முந்தைய வரலாற்று செய்திகள் அவர்களுக்கு தேவை. பல நல்லோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க, ஈமானுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, இறை மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியோடு நின்றார்கள், இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை துன்பங்களை துயரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்று செய்தி அவர்களுக்கும் தேவை, நமக்கும் தேவை. அப்ப அதனாலதான் இந்த ஒரு வார காலத்திற்கு உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பில் நபித்தோழர்களின் வரலாற்று செய்தியினை நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நபித்தோழர்கள் என்பவர்கள் இவர்களுடைய வரலாற்று செய்தியை நாம் எடுப்பதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் வாழ்ந்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு களத்தில் நின்ற, இந்த மார்க்கம் உலகமெங்கிலும் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட அந்த உத்தம தோழர்கள், அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு சிறப்புகளை கொடுத்திருக்கிறான், பல்வேறு வெகுமதிகளை வழங்கி இருக்கிறான். அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்வு முற்றிலும் வேறுபட்டது. நாம் எல்லாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒய்யாரமான உயர்வில் அந்தஸ்தில் நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம முதலாவதா புரிந்து கொள்ளணும். நபித்தோழர்கள் என்பவர்கள் காலத்தால் முந்தியவர்கள் மட்டுமல்ல, சிறப்பால் முந்தியவர்கள், தியாகத்தால் முந்தியவர்கள், இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்வதில் நம்மை விட முந்தியவர்கள், பன்மடங்கு முந்தியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அவர்களை பற்றி பாராட்டி சிலாகித்து சொல்கிறான், அவர்களுடைய ஈமானை அங்கீகரிக்கிறான், இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். திருக்குர்ஆன்ல பாருங்க, 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர், வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள்,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள் யார்? நபி தோழர்கள். அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களிடத்தில் கடும்போக்கோடு நடந்து கொள்பவர்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று செயல்பட்ட இறை மறுப்பாளர்கள். எல்லா இறை மறுப்பாளர்களையும் அது குறிக்காது. அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களிடத்தில் அவர்கள் கடும்போக்கோடு நடந்து கொண்டவர்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்போடும் கருணையோடும் நடந்து கொண்டவர்கள். நபியே, அவர்களை நீ எப்படி பார்ப்பாய் தெரியுமா? தராஹும் ருக்கான் சுஜ்ஜதை, அவர்கள் ருக்கு செய்பவர்களாக, சஜிதா செய்பவர்களாக நீ பார்ப்பாய். தொழுவார்கள், ருக்கு சஜிதா செய்வார்கள். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்தும் உள்ள திருப்தியை தேடுகிறார்கள். தொழுகையின் மூலமாக, வணக்க வழிபாட்டின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் உள்ள அருளையும் திருப்தியுமே தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைங்க. நம்ம தொழுகைக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் இருக்கால்? நாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தி நாடித்தான் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் ருக்கு செய்கிறோம், சஜிதா செய்கிறோம் என்று நம்முடைய ருக்குவிற்கும் நம்முடைய சஜிதாவிற்கும் அல்லாஹ் உத்தரவாதம் தந்திருக்கிறான். நபித்தோழர்களின் ருக்கு சஜிதாவிற்கு அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தருகிறான், நபியே உம்மோடு இருப்பவர்கள் அவர்களை நீங்கள் பார்க்கலாம், ருக்கு செய்வார்கள், சஜிதா செய்வார்கள். இதன் மூலம் அவர்கள் எதிர்பார்ப்பது எது? யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ள அருளை தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேண்டும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சீமாஹும் அவர்களுடைய அடையாளம், ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சஜிதா செய்ததின் மூலமாக ஏற்பட்ட அவர்களுடைய முகத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது. ذَلِكَ மஸலுஹும் ஃபித் தௌராத், இதுதான் தௌராத்தில் அவர்களுக்கு உண்டான உதாரணம். வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் என்னவென்றால் என்று பின்னால் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். தௌராத்தில் அவர்களுக்கு நபித்தோழர்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம், அவர்கள் சஜிதா செய்ததின் மூலமாக ஒரு அடையாளம் அவருடைய முகத்தில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவ்வாறு நபித்தோழர்களை பற்றிய ஒரு செய்தி தௌராத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தௌராத்துங்கிற வேதம் எவ்வளவு முந்தியது. இன்ஜீலிலும் நபித்தோழர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உண்டான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஜீலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் என்ன? அது அடுத்து வருகிறது. வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் கஸர்இன், ஒரு பயிரை போல, அஹ்ரஜ ஷத்அஹு, அது தம்முடைய குருத்தை வெளிப்படுத்துகிறது, ஃபஆஸரஹு, அந்த குருத்தை வலுப்படுத்துகிறது, ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா, அது கடினமாகி, அலா சூக்கிஹி, தன்னுடைய தண்டின் மீது நிலை பெறுகிறது. ஒரு பயிர் நன்றாக விளைந்து வலுவாக நின்று காட்சியளிக்கிறது. யுஜிபு ஸுர்ரா, விவசாயிகள் அதனை பார்க்கின்ற பொழுது கண்கவரை கூடக்கூடிய விதமாக இருக்கிறது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு பயிர் போட்டோம், அது நன்றாக விளைந்து நிற்கிறதே, செழிப்பாக இருக்கிறதே என்று விவசாயிகளுக்கு அது கவரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதுதான் இன்ஜீலில் நபித்தோழர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, தௌராத்திலையும் அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலிலும் அவர்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது. நபித்தோழர்களை பற்றியான உதாரணம் முந்தைய வேதங்களான தௌராத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலில் சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் இன்ஜீல்ங்கிறது எவ்வளவு முந்தைய வேதம், அதிலேயே அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பு சொல்கிறான் என்றால், நபியோடு இருப்பவர்கள் யார், நபியின் நண்பர்கள் யார், நபியின் தோழர்கள் யார் என்பதை அல்லாஹ் முன்பே தீர்மானித்து விட்டார். நம்மளை தேர்வு செஞ்சானா? நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்போம், நான் மட்டும் அந்த காலத்தில் இருந்தோம்னா, நம்ம மட்டும் பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம். இருந்தோம்னா நம்ம யாரா இருப்போம் நமக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாம் இருந்தோம்னா அபூலஹபா இருப்போமா, அபூபக்கரா இருப்போமா, யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அதற்கென்று அருள் செய்ய வேண்டும். அப்ப நபியின் நண்பர்களாக இருப்பதற்கு, நபியின் நட்பை பெறுவதற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்யவில்லை, நபித்தோழர்களை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த மார்க்கத்திற்காக உழைப்பு செய்ய வேண்டும் என்கிற நாட்டத்தை நபித்தோழரிடத்தில் அல்லாஹ் நாடி விட்டான். நபித்தோழர்களின் மூலம் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் வேலை வாங்கி இருக்கிறான். இந்த மார்க்கத்திற்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை, இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய, கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை நபித்தோழர்களிடம் அல்லாஹ் எதிர்பார்த்தான். அதற்கென்று அந்த மக்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அவர்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறும் அளவில் தம்முடைய உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள். இது பாக்கியம் தானே. தௌராத்தில் அவங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது. சஜிதா செய்ததின் மூலமாக அவர்களுடைய முகத்தில் ஒரு அடையாளம். இது வெளிப்படையா தெரிகிற அடையாளம் இல்லை. இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன நினைப்போம், சஜிதாவினுடைய அடையாளம்னு அந்த தொழுது நெத்தியில கருப்பா இருக்கும்ல, அது இருந்தா பெரிய தொழுகையாளி நம்ம நினைப்போம். இயல்பா பலருக்கு இருக்கும்.
அது சில பேர் அது இல்லைன்னு வைங்க, பள்ளிவாசலில் பாய் இருக்கும், அப்பமெல்லாம் முரட்டு பாய், இந்த மாதிரி இருக்காது, முரட்டு பாய். உள்ளுக்குள்ளே போய் நம்மளும் தொழுகையாளியே ஆகிற வேண்டியது தான். தொழுகையாளியே எப்படி ஆகுறது? வாரத்தில் ஒரு ஜும்மாவுக்கு மட்டும் போகணும், பாயை போட்டு நெத்தியில் தேய் எந்த பாய் முரட்டுத்தனமாக இருக்குது அங்கே போய் நெத்தியை தேய் தேய்ச்சி அந்த அடையாளத்தை பெற்று விட்டால் நம்மளும் தொழுகையாளி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இந்த அடையாளத்தை வைத்து அல்லாஹ் தொழுகையாளியா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது இல்லை. இதில் சிலருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான், சிலருக்கு ஏற்படுத்தாமல் இருப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அடையாளம் இருந்துச்சா? நபிகள் நாயகத்தை மிஞ்சிய தொழுகையாளி உண்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சி இறையச்சவாதி உண்டார். ரசூலுல்லாவை பற்றி எவ்வளவு வர்ணனைகள் நமக்கு ஹதீஸுகளில் சொல்லப்படுகிறது. எங்கேயாவது ரசூலுல்லாவுடைய நெத்தியில தொழுததின் மூலமா கருப்பு தழும்பு இருந்தது, அவங்களுடைய நெற்றியில ஒரு அடையாளம் இருந்ததுன்னு இருக்கா? இல்லை, ரசூலுல்லாவுக்கு அது இல்லை, இருந்ததாக எந்த செய்தியும் இல்லை, எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை. நபியின் தோழர்கள் பலருக்கும் அந்த அடையாளம்லாம் இருந்தது கிடையாது. அப்ப அல்லாஹ் இங்கே சொல்வது நேரடியாக தெரியக்கூடிய அடையாளத்தை பற்றி அல்ல, மறைமுகமாக தெரியக்கூடிய ஈமானினுடைய அடையாளம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கு, அவங்க முகங்கள்ல இருக்கு. ஒரு மலர்ச்சியின் மூலமாக, ஒரு தெளிச்சியின் மூலமாக ஈமானினுடைய அடையாளம் அவருடைய செயல்பாடுகளில் இருக்கிறது, அவங்களுடைய முகங்களில் இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் சொல்றான். இப்படி உதாரணத்தோடு தௌராத்தில் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இஞ்சிலில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, அப்ப நபித்தோழர்களினுடைய வணக்க வழிபாடு இறை திருப்தியை நாடி செய்யப்பட்டது என்கிற அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நபியின் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை முன்பே அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களை நபியின் தோழர்களாக அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அவங்க மூலமா இந்த மார்க்கத்திற்கு வேலை வாங்குறான். அதை நம்ம பார்க்கணும். அதே போல நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்தவர்களில் முந்தி சென்ற முதலாமவர், வல் அன்சார், அன்சாரிகளிலேயும் முந்தி சென்ற முதலாமவர், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சானின், நல்லவற்றில் அவர்களை பின்தொடர்ந்த அடுத்த சாரார், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வ அஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்கென்று அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், அவற்றுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌசுல் அஸீம், இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் அன்சாரிகளிலேயும், ஹிஜ்ரத் செய்து வந்தவங்களுக்கு தங்களுடைய பொருளாதார உதவியை கொடுத்தாங்கல்ல, அன்சாரிகளிலேயும் முந்தி சென்ற முதலாமவர், ஆரம்ப காலகட்டத்திலேயே ஹிஜ்ரத்து போனவங்க, அவ்வாறு ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு தம்முடைய பொருளாதார கொடுத்து உதவிய அன்சாரிகள், அவற்றை பார்த்து நல்லவற்றில் அவர்களை பின்தொடர்ந்த முஹாஜிர்கள், அன்சாரிகள். நபித்தோழர்கள் 2 சாரார் இருக்கிறாங்கல்ல, ஒரு சாரார் முஹாஜிர்கள், இன்னொரு சாரார் அன்சாரிகள். முஹாஜிர்கள் என்பவர்கள் யார்? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற தம்முடைய சொந்த நாட்டை வெறுத்து ஒதுங்கி மதீனாவை தம்முடைய சொந்த நாடாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். எதற்காக வேண்டி? மக்காவில் கிளைமேட் சரியில்லைன்னு போனாங்களா? வியாபாரம் டல்லா இருக்குது, பிசினஸ் சரியில்லை, இனி மக்காவில் இருந்தோம்னா வியாபாரம் ஓடாது, மதீனாவில் போய் வியாபாரம் பண்ணுவோம், அதுக்காக வேண்டி போனாங்களா? வியாபாரம் அவங்களுடைய நோக்கமாக இருக்கல, கிளைமேட் அவங்களுடைய நோக்கமாக இருக்கல, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய மார்க்கம். மக்காவில் இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக சரியாக நம்மால் கடைபிடிக்க முடியாது, ஈமானை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மதீனாவுக்கு போய்விட வேண்டியதுதான் என்று மக்காவை விட்டு அந்த நாட்டை துறந்து விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போனவங்க. யார் யாரெல்லாம் அப்படி ஹிஜ்ரத்து போயிட்டாங்களோ இனி அவங்க சொந்த நாடு மதீனா ஆயிரும். மக்காவுக்கு வந்து அவங்க மக்காவில் தான் ஜம்மு காஷ்மீர் பண்ணிக்குவாங்க, அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மக்காவா இருக்கும். ஹிஜ்ரத்து சென்று விட்டால் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து வந்து விட்டதற்கு பிறகு மதீனா தான் அவர்களுடைய சொந்த நாடு, மக்கா என்பது அவர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக மாறிவிடும். அப்போ தங்களுடைய சொந்த நாட்டையே துறந்து அங்கு தாங்கள் சேர்த்த சொத்துக்களை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு சென்றார்களே முஹாஜிர்கள், அவர்களை அரவணைத்துக் கொண்டு அப்படி துறந்து வரக்கூடியவங்க அகதியாத்தனை வருவாங்க. சொந்த அங்கு சம்பாதித்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கும் இணை வைப்பாளர்கள் அனுமதிக்கவில்லை. அந்த பொருளாதாரம் தேவையில்லை என்று வந்து விட்டார்கள். தங்குறதுக்கு வீடு இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. அப்படி சிரமப்பட்ட நபித்தோழர்களை மதீனாவை பூர்வீகமாக கொண்ட நபித்தோழர்கள் அவங்க அரவணைத்தார்கள். வாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தர்றோம், தங்குறதுக்கு இடம் வேணுமா, நாங்கள் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தர்றோம், சொத்து பத்துக்களில் பங்கு தர்றோம், கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு இல்லையா, நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் தான் அன்சாரிகள். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள், அவர்களை பார்த்து அடுத்ததாக ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் முஹாஜிர்களுக்கு தம்முடைய பொருளாதார உதவியை கொடுத்த அன்சாரிகள், அந்த மதீனாவை பூர்வீகமாக கொண்ட நபித்தோழர்கள்,
அவங்கள பார்த்து அடுத்தடுத்து உதவி செய்த அன்சாரிகள். இந்த இரண்டு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்கிற வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! நாம சொல்வதை போலவா? நம்ம கிட்ட ஒரு வழக்கம் இருக்குல்ல, சஹாபாக்களின் பேரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொல்லுவோம். அவங்க மீது உள்ள ஒரு மதிப்பின் காரணத்தினால அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம சொல்லுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நம்ம சொல்லுவோம். அது சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்யற ஒரு மதிப்பை வெளிப்படுத்துற விதமா நாம சொல்றோம். ஆனா நாம சொல்வதை போன்றது கிடையாது இது. அல்லாஹ்வே சொல்லி, நாம எந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை நான் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டேன். அவங்க தியாகத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், அவங்க உழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிப்பட்ட கஷ்டத்தை நான் அங்கீகரித்து விட்டேன். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டார்கள். அவருடைய நோக்கம் என்னுடைய திருப்தியை பெறுவதாகத்தான் இருந்தது, நான் அவர்களை திருப்திப்பட்டு விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். எப்பேற்பட்ட அங்கீகாரம், எப்பேற்பட்ட சிறப்பு! இது 9வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இடம்பெறுகிறது. இன்னும் அல்லாஹ் போர் செல்வங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, இந்த போர் செல்வம் யார் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் யார் யாருக்கு செலவு செய்யணும்னு சொல்றானோ அந்த கருத்தை உள்ளடக்கி அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். தூதருக்குரியது. தூதர்கள் எந்த வகையில செலவு செய்ய விரும்புகிறார்களோ அல்லாஹ் அனுமதித்ததின் பேரில் அதற்குரியது. இன்னும் யார் யாருக்குரியது இந்த போர் செல்வங்கள்? லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், ஏழை முஹாஜிர்களுக்குரியது. அல்லாஹ் பாருங்க, போர் செல்வத்தை யாருக்குரியதுன்னு பங்கு வைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்குரியது, தூதருக்குரியது. அல்லாஹ் சொன்ன தூதர் முடிவு செய்கிற பணிகளுக்கு அந்த போர் செல்வங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், ஏழை முஹாஜிர்களுக்குரியது, அவங்களுக்கும் அதை செலவு பண்ணுங்க. தூதருக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். என்ன காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான்? அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டவர்கள், தங்களுடைய சொத்துக்களை விட்டு விரட்டப்பட்டவர்கள், சொந்த நாட்டை விட்டு சொத்தை விட்டு அகதியாக வந்தவர்கள். யபுதகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ள அருளையும் திருப்தியும் நாடி இவ்வாறு வந்தவர்கள். வ யன்சுருன் அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கு உதவி செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்தவர்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பாருங்க, உண்மையாளர்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். போர் செல்வங்கள் யார் யாருக்கு செலவு செய்யணும்னு சொல்லும் பொழுது ஏழை முஹாஜிர்களுக்கு கொடுங்க, அவங்க அதற்கு தகுதியானவர்கள். எனக்காக என்னுடைய திருப்தியை நாடி தன்னுடைய சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, சொந்த நாட்டை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, என்னுடைய அருளைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுறான். இது 59வது அத்தியாயம் 8வது வசனத்தில் இடம்பெறுகிறது. அதே போல 8வது அத்தியாயம் 74வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபி சபீலில்லாஹி, ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு, வல்லதீன ஆவவ் வ நஸரு, அடைக்கலம் கொடுத்து உதவி செய்து, முஹாஜிர்கள் அன்சாரிகள் ரெண்டு பேரையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு, வல்லதீன ஆவவ், அது மாதிரி வந்தவங்களை அடைக்கலம் கொடுத்து, வ நஸரு, உதவி செய்தவர்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான் பாருங்க, இவங்க தான் உண்மையான மூமின்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், இவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்தில் மதிப்பிற்குரிய ரிஸ்க் இருக்கிறது என்று அல்லாஹ் அவங்கள பாராட்டும். இப்படி பல வசனங்கள்ல, குர்ஆனின் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்தோழர்களுடைய தியாகத்தை பாராட்டுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி அவர்கள் செய்த பணிகளை பாராட்டுகிறான், அங்கீகரிக்கிறான். என்ன காரணம்? சிரமமான காலகட்டத்தில் இவங்க நின்றாங்க, கஷ்டமான காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காண்டி இவர்கள் நின்றார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இவர்கள் நின்றார்கள். அதான் காரணம். பல நிகழ்வுகளை பார்க்கணும். எப்படி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டாங்க 5 வருஷத்துக்கு பிறகு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமா போறாங்க? சுமார் 1400 சஹாபாக்களோட சேர்ந்து, ரசூலுல்லாஹ் சேர்த்தோம்னா மொத்தம் ஒரு 1400 பேர் தேரும். அவ்வளோ பேர் சேர்ந்து உம்ராவுக்கு போறாங்க. பலிப்பிராணிகள் எல்லாம் அங்கே குர்பானி கொடுப்பதற்காக, பலிப்பிராணிகள், அவங்க நேர்ச்சை செய்த பிராணிகள், பலிப்பிராணிகள் எல்லாம் அழைத்து கொண்டு உம்ராவிற்காக வேண்டி செல்கிறார்கள். 1400 பேரோட வர்றாங்க. எவ்வளவு கும்பலா வர்றாங்க, கூட்டமா வர்றாங்க என்பது மக்காவாசிகளுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்மோட யுத்தம் செய்வதற்கு வருகிறார், சண்டை போடுறதுக்கு வர்றாரு, உள்ள நம்ம அனுமதிக்க கூடாது, தடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு ஹுதைபியா என்கிற அந்த இடத்திலேயே தடுக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, ஹுதைபியா உடன்படிக்கை என்று அது வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஹுதைபியா என்கிற அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு விட்டார்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் உள்ளவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
இங்கே இருந்து கொண்டு முதல்ல ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல, நாங்கள் பலிப்பிராணி அழைச்சிட்டு வந்திருக்கிறோம், சண்டை போட வந்திருக்கிறோம், உம்ராவிற்காக காபத்துல்லாவில் போகணும், தொழுகணும், உம்ரா செய்யணும், இதுதான் நம்முடைய வழிபாடு, தான் நம்முடைய நோக்கம். உம்ராவிற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோமே ஒழிய யுத்தம் செய்வதற்கு வரவில்லை, இதை போய் நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போறாரு, அவருடைய கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, திரும்ப வந்துட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு யார் அனுப்பலாம்னு பார்க்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்குமாறு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த செய்தி எல்லாமே அஹ்மதுல 18152வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்ததுடைய நோக்கம் சண்டை போறதெல்லாம் இல்லை, வழிபாடுக்கு தான் வந்திருக்கிறோம், உம்ராவிற்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு எல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் ஹஜ்ஜு தவா பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, நீங்கள் தொழுகிறதா இருந்தால் தொழுங்க, உங்கள் வழிபாடு நிறைவேற்றி கொண்டு நீங்கள் செல்லுங்கள். முகம்மதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவரை உள்ள என்ட்ரி பண்ண மாட்டோம், அவரை நாங்கள் அனுமதிக்க இயலாது. நீங்கள் வந்துட்டீங்களா, வாங்க வழிபாடு செய்யுங்க, தாராளமாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. உஸ்மான் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இங்கே உம்ராவை நிறைவேற்றுவதற்கோ தொழுகையை நிறைவேற்றுவதற்கோ இன்ன பிற வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதற்கோ எந்த தடையும் இல்லை, முகம்மது நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உஸ்மான் அவங்க சொல்லிடுறாங்க, ரசூலுல்லாஹ் வராம நான் என் வழிபாடு நான் செய்ய மாட்டேன், அதே நான் என்ன மட்டும் அனுமதிக்கிறீங்க, ரசூலுல்லாவோட நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம், வந்தால் நாங்கள் மொத்தமாக வருவோம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பொழுதே மக்காவில் உள்ள அந்த இணை வைப்பாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், உஸ்மான் அவர்களை அங்கேயே முற்றுகையிட்டு விடுகிறார்கள். அவங்கள அங்கே விடலை, ரசூலுல்லாஹ் பக்கம் விடலை, தடுத்து வைத்து விடுகிறார்கள். இல்லை இதில் ஒரு முடிவு தெரியாமல் வந்த கும்பலே நமக்கு சண்டைக்கு வந்த மாதிரி தான் தெரியுது, விடக்கூடாது. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் நினைக்கிறாங்க முடிவு தெரியாமல் உஸ்மானை விடக்கூடாது, அப்படி உஸ்மானை தடுத்து வைக்கிறாங்க. நீண்ட நேரம் ஆகிறது, சஹாபாக்களுக்கு மத்தியில் பேச்சு, இன்னும் உஸ்மான் போனார், ஆளை காணும், உஸ்மானை கொண்டுட்டாங்க, செய்தி பரவும், உஸ்மான் அவர்களை கொன்று விட்டார்கள், என்ன செய்தார்கள் தெரியவில்லைன்னு ஆரம்பத்தில் ஒரு செய்தி, அதுக்கப்புறம் உஸ்மான் அவங்களை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம், கவலை, அப்படியே உட்காந்துட்டாங்க. உட்காந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இதற்கு ஒரு முடிவு தெரியாமல் நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்துடுறாங்க. ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அங்கே உள்ள அந்த பயணத்தில் பங்கெடுத்த அத்தனை நபித்தோள்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து நடந்த சம்பவத்தை சொல்லி, இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நம்ம போகக்கூடாது, எல்லாரும் என்கிட்ட பையத்து வாங்குங்க, என்ன நடந்தாலும் சரி என் கூட நிற்பேன், நீங்கள் பையத்து தருவதற்கு தயாரா, உறுதிமொழி தருவதற்கு தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி இறுதி வரை உங்களோடு இருப்போம் என்று என்னிடத்தில் சொல்வதற்கு, உறுதிமொழி கொடுப்பதற்கு தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு நபித்தோழர்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பையத்து எடுக்கிறாங்க. இந்த பையத்திற்கு பேர் தான் பையத்துனா உறுதிமொழி, பைஅத்து ரிதுவான், ரிதுவான் தான் அதுக்கு பேர். ஒரு மரத்தின் கீழ் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய பையத், பைஅத்து ரிதுவான் என்று வரலாற்றில் இந்த உறுதிமொழிக்கு பேர் சொல்லப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, என்ன ஆனாலும் சரி இறுதி வரை நாங்கள் உங்களோடு இருப்போம். அது குறித்து நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது, குன்னா யோமல் ஹுதைபியத்தி, நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கை அந்த நாளின் போது 1400 பேர் இருந்தோம். ஃபபாயனாகும், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தோம். என்னவென்று உறுதிமொழி கொடுத்தோம், பாயனாஹு அலா அன்லா நஃபிர்ர, ஒருபோதும் நாங்கள் விரண்டோட மாட்டோம், முடிவு தெரியாம விரண்டோட மாட்டோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம். மரணமே ஏற்பட்டாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம், விரண்டோட மாற்றோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம் என்று சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1856வது செய்தியாக இடம்பெறுகிறது. இது நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பைஅத்தை உறுதிமொழியை பற்றி, இதில் பங்கெடுத்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது ரலியல்லாஹு, அல்லாஹ் பொருந்தி கொண்டான், யாரை, அனில் முஃமினீன், மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயுனக தஹ்த ஷஜரா, நபியே அந்த மரத்தின் கீழ் உம்மிடம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள், பையத்து ரிதுவான். இந்த பையத்தை உறுதிமொழியை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு மரத்தின் கீழ் உம்மிடம் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்து கொண்டான். உள்ளத்தில் உள்ளது என்ன, ஈமானிய உறுதி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் செய்த செயல், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதை இழப்பதற்கும் தயார் என்கிற அர்ப்பணிப்பு, அவங்களுடைய இக்லாஸ், மன தூய்மை. ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்து கொண்டான். ஃபஅன்ஸல ஸகீனத்தை அலைஹிம், சக்கீனத் என்கிற நிம்மதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவிருக்கிறான். 48வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்வதை பார்க்கணும். அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமமான காலகட்டத்தில் அந்த நபித்தோழர்கள் இந்த இறை மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, சத்திய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்றதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்.
அதன் காரணத்தினால் நான் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டேன். உம்மோடு பையத்தை யார் யாரெல்லாம் செய்தார்களோ, உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களை நான் பொருந்தி கொண்டு விட்டேன். அதனால தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் பையத்துல் ரில்வானில் பங்கெடுத்த எவரும் நரகில் நுழைய மாட்டார் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ 1400 சஹாபாக்கள் அதில் இருக்கிறாங்க. அந்த உறுதிமொழியில பங்கெடுத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, இறைவன் நாடினால் அதில் பங்கெடுத்த ஒருவரும் நரகில் நுழைய மாட்டார்கள். அது சாதாரண ஒரு பாக்கியமா, சாதாரண ஒரு சிறப்பா? அப்படிப்பட்ட உத்தரவாதம் நம்ம யாருக்கும் இருக்கிறதா? நமக்கெல்லாம் அப்படி சொல்லப்பட்ட அவர் நரகில் அவ்வளோதான், இன்னைக்கு இரவு தொழுகை தொழுது விட்டாரா நரகில் நுழைய மாட்டான்னு சொல்லிவிட்டா போதும், இந்த மறுநாள் நம்ம வரமாட்டோம்ல, அடுத்த நாள் வருவோமா? சொர்க்கவாசி என்றோ நரகில் நுழைய மாட்டார் என்றோ நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா நமக்கு அதுக்கு நோன்பு, நம்ம என்ன நினைப்போம்? அவ்வளோதான் சொல்லிட்டார், அங்கீகாரம் கிடைச்சிருச்சுல, இனி நமக்கு நோன்பு தேவையில்லை, தொழுகை தேவையில்லை, வீட்டிலே இருந்துக்குவோம். என்னங்க தொலைவில்லையா சொல்லிவிட்டாங்க, கவனிக்கலையே, கேட்கலையா நீங்க? நரகில் நுழைய மாட்டார் இந்த ஒரு செய்தி போதாதா? நான் எதுக்கு நோன்பு வைக்கணும்? நான் எதுக்கு தொழுகையில பங்கெடுக்கணும்? நான் எதுக்கு தான தர்மங்கள் செய்யணும்? அப்படி நாம நினைப்போம். அவங்க அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அல்லாஹ்வினுடைய தூதரின் புறத்திலிருந்தும் பெற்றிருக்கிறாங்க. பெற்றும் இறை மார்க்கத்திற்காக பல்வேறு விதமான உழைப்புகளை செய்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், அவங்ககிட்ட உள்ள நல்ல பண்புகளை, நபித்தோழர்களிடம் உள்ள அவங்க வரலாறுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சில அடிப்படையான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்திகளை குறிப்பிடுறோம். அல்லாஹ் திருக்குரான்ல சஹாபாக்களிடம் காணப்பட்ட சில பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுறான். 59வது அத்தியாயம் 9வது வசனம், வல்லதீன தபவ உத்தார் ஒல் ஈமான், இவர்கள் இதற்கு முன்பே சொர்க்கம் என்கிற அந்த வீட்டிற்கு முன்னுரிமை வழங்கியவர்கள், ஒல் ஈமான் ஈமானை முன்னிலைப்படுத்தியவர்கள், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வருபவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள். பொதுவாக அகதியா வந்தால் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்றைக்கு பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக பல நபர்கள் வருகிறார்கள் என்கிற ஒரு பொய் செய்தி, உண்மைக்கு மாத்தமா பல பேர் அப்படி இல்லை, அப்படி சொல்லி செய்தியை பரப்பும் பொழுது அவங்களெல்லாம் அந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அமெரிக்காவில் பல பேர் முறையான விசா இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னோம்னே கையில் சங்கிலியை கட்டி கொண்டு காலில் சங்கிலியை கட்டி அடிமையை போல இந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்களா இல்லையா? அப்போ அகதிகளாக இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்பது ரொம்ப குறைவு, எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுவும் அந்த பூர்வ குடி மக்கள் ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம். நீங்கள் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் என்ற அந்த அந்த பகுதிகளெல்லாம் எடுத்துக்கொள்வீர்களானால் பல்வேறு பகுதிகளில் இந்த அகதிகள் வர்றாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது, அவங்கள விரட்டி அடிப்பது, பல நேரங்களில் அவர்களை படுகொலை நிகழ்த்தக்கூடிய அநியாயம்லாம் நடக்குது. அப்போ அதை பூர்வக்குடி மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவில் உள்ள அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அகதியா எவ்வளோ பேர் வந்தாலும் இவங்க விரும்புகிறாங்க. யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வருபவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, வலா யஜிதுன ஃபி சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு வழங்கப்படுவது குறித்து தங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு பொறாமை உணர்வையும் அவர்கள் பெறுவதில்லை. அந்த முஹாஜிர்களுக்கு எதுவும் கொடுத்தா அதை பற்றி இவர்கள் அலட்டிக் கொள்வது கிடையாது, அதை பற்றி இவர்களுக்கு எந்த விதமான உறுத்தலும் இல்லை, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள். தங்களை விட முஹாஜிர்களுக்கு, அங்கிருந்து வந்தவர்களுக்கு, அகதியாக வந்தவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள். உலவு கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கே நெருக்கடி இருந்தாலும், தங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, அதை பிற்படுத்தி விட்டு அவர்களின் தேவை, முஹாஜிர்களின் தேவையை இவர்கள் முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். ஒமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அன்சாரிகள் அந்த நபித்தோழர்களின் குணாதிசயங்களை, அவர்களிடம் காணப்பட்ட பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுறான். எப்படி நேசிக்கிறாங்க? மக்காவிலிருந்து அகதியா வர்றவங்களை நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு வழங்கப்படுவது குறித்து இவர்கள் காழ்ப்புணர்வு கொள்வது கிடையாது. தம்மை விட அவர்களின் தேவைக்கு இவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள். இந்த வசனம் அருளப்படுவதே ஒரு பின்னணியில தான். புகாரில 3798வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க ஒரு நபர் வர்றார். அப்போ ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தால் நபிகள் நாயகத்தின் விருந்தாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆள் அனுப்பி, ஒரு சஹாபி அனுப்பி, தான் வீட்டில் இப்படி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்குற சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு அனுப்புனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க, மாமா அனா இல்லா மா உன், தண்ணீரை தவிர நம்மளுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுப்பதற்கு, விருந்து கொடுப்பதற்கு எதுவும் இருக்கான்னு மனைவிமார்கள்ட்ட வீட்டில் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டு ஆள் அனுப்புறாங்க.
ஒருவர் விடாமல் அனைவரும் சொல்கிறார்கள் வீட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த உணவுமே இல்லையே. இப்படி ஒரு நிலைமை யாருக்காவது இருக்குமா? வீட்டில் தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை இருக்குமா? எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில பரக்கத்தா அல்லாஹ் நமக்கு தந்திருப்பா. தண்ணி சென்னையை பொறுத்தவரை தண்ணி தான் இல்லைன்னு இருக்குமே தவிர, தண்ணி இல்லை, கேன் வரல, கேன் வாட்டர் இல்லை, அதை தவிர மற்ற எல்லா உணவுமே நமக்கு இருக்கும். அவங்களுக்கு தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை வருது. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, தண்ணி தான் இருக்கும், எதுவுமே இல்லை. ஆனால் அதுதான் அவங்களுடைய உணவாக இருந்துச்சு. பல நேரங்களில் அவங்களுடைய உணவு பேரிச்சம்பழமும் தண்ணீரும். அதுலேயே 2 மாதம் 3 மாத காலம் ஓடும். அடுப்பு எரியாமல் பேரித்தம்பழமும் தண்ணீரையும் சாப்பிட்டு 2 மாத காலம் 3 மாத காலத்தை ஓட்டி விடுவார்கள் நபியின் குடும்பத்தார்கள். அவ்வளோ ஏழ்மை இருந்தது, அவ்வளோ வறுமை இருந்தது. அப்படின்னா பாருங்கள், பேரிச்சம்பழமும் தண்ணீரும் ஒரு உணவா? அன்னைக்கு அந்த பேரிச்சம்பழம் கூட இல்லை. இன்னைக்கு நமக்கு பேரிச்சம்பழம்லாம் எக்ஸ்ட்ரா. நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழம் இருக்கும், அதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிருவோம். அதுக்கு அப்போ பெருசாக மதிப்பு கிடையாது. முதல் கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன போனால் போதும் பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுக்குவோம். பேரிச்சம்பழம் ஒரு உணவு, பிரதானமான உணவு நம்ம சொல்லுவோமா? அது ஒரு பிரதானமான உணவாக நமக்கு தந்த நோன்பு திறக்க வர்றவங்களுக்குலாம் கஞ்சிலாம் இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் தந்தேன், நிறைவான உணவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் போகும்போது துவா செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா? எது இந்த பேரிச்சம்பழத்துக்கு துவாவா? நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேற எந்த பள்ளியில் கஞ்சி சூப்பராக இருக்குன்னு பார்த்து அங்கே போய் அப்படி போய் கிளம்பிடுவோம் நம்ம. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது கூட இல்லைன்ட்டாங்க, வெறும் தண்ணி தான் இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் கேட்குறாங்க, இவர் என்னுடைய விருந்தாளி, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, உங்களை யாரும் இவரை தம்முடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்ன உடனே ஒரு சஹாபி டக்குன்னு எழுதிட்டார், அல்லாஹ்வின் தூதரே கவலைப்படாதீங்க, நான் ஏற்றுக்கிறேன், இனிமேல் அவர் ஏன் விருந்தாளி அப்படின்ட்டார். அவரை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மனைவிட்ட சொல்கிறாங்க, அக்ரிமி லைஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், கண்ணியப்படுத்து, வீட்டில் என்ன இருக்கோ எல்லாம் கூட. ரசூலுல்லாஹ் நம்முடைய விருந்தாளி இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளி, வீட்டில் என்ன இருக்கோ அதை இந்த விருந்தாளிக்கு வழங்கு அப்படிங்கிறாங்க. அவங்க மனைவி பதறி அடித்து கொண்டு, என்னங்க இந்த நேரம் பார்த்து கூட்டு வந்துட்டீங்க, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையே, நம்ம குழந்தைக்குன்னு உள்ள சாப்பாடு தான் இருக்கிறது, மாமா ஆனா இல்லா கூத்து சிபியானி, நம்முடைய குழந்தைகளுக்கென்று குறைந்த அளவிலான உணவு அதுதான் இருக்கிறது, அதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கே இன்னைக்கு சாப்பாடு இல்லையே, இன்னைக்கு போய் விருந்தாளியை கூட்டு வந்துட்டீங்களா, அது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறீர்களே என்று உங்க மனைவி பதறி எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி சும்மா விடக்கூடாது, கண்ணியப்படுத்திடணும். கணவரும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளையை தூங்க வச்சிருவோம், நாம் இருவரும் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம். வீட்டு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு, உள்ளறையில் இருந்து கொண்டு முதல் விருந்தாளிக்கு அந்த குழந்தைக்குரிய சாப்பாடு எடுத்து வச்சிடணும், குழந்தையை தூங்க வச்சிடணும். விருந்தாளிக்கு சாப்பாடு எடுத்துட்டு உள்ளறையில் போய் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதை போன்று, நம்ம சாப்பிட்றது இல்லைன்னா அவர் சங்கடப்படக்கூடாதுல்ல, வந்த விருந்தாளிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று எண்ணி நாம் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம். நான் விளக்கு சரி செய்கிற மாதிரி போய் விளக்கு அணைச்சிடுறேன், அதுக்கப்புறம் வெறும் சாமான்கள் பாத்திரங்களை மாத்திரம் நம்ம புழங்கிக் கொள்வோம். வெறும் சாமானை மட்டும் இங்கிருந்து அங்கே வைக்கிறது, அங்கிருந்து இங்கே வைக்கிறது. வந்த விருந்தாளி என்ன நினைப்பாரு, உள்ளுக்குள்ள தடப்படலாம் சாப்பாடு நடக்குது, பல வகையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்குவார்ல. வந்தவருக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது, ஆனால் இப்படி நம்ம சமாளித்துக் கொள்வோம் என்று கணவன் மனைவி இருவருமாக முடிவு செய்து சரின்ட்டு அதன்படியே செஞ்சிடறாங்க. வெற்றிகரமாக விருந்தாளிக்கு குழந்தைக்குரிய சாப்பாடை வச்சாச்சு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு போயிட்டார், எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம குழந்தைக்குரிய சாப்பாடு வச்சோம்னா அது ஒரு விருந்துக்கு போதுமா? விருந்துன்னு நடந்துச்சுன்னு வைங்க, முதல் கட்ட விருந்து முடிஞ்சு அடுத்து என்ன 2ஆம் பத்தி சாப்பாடு கொண்டு வாங்க, 3ஆம் கட்ட சாப்பாடு, திடீர்னு சாப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு குரூப் வரும், அங்கே ஆளுங்க ஒரு கை குறையுதுங்குவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நான் வர்றேன், இப்போ யுத்தத்துக்கு கூட அவர் வரேன்னு சொல்ல மாட்டார், நான் வரக்கு நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு பந்தியில் போய் சேர்ந்துக்குவோம். இப்படி நாம் இருப்போம். அவரும் குழந்தைக்குரிய சாப்பாடை தன்னிறைவாக சாப்பிட்டு போயிட்டார். அவங்களும் சாப்பாடு இல்லாமலேயே குழந்தையை தூங்க வைத்து விட்டு அந்த இருட்டில் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்து விட்டார்கள். இது இரவு நடக்குது. மறுநாள் காலை அவர் அலட்டிக்கவே இல்லை, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க பள்ளிக்கு வர்றார், வழக்கம் போல பள்ளிக்கு வர்றார். அதை பற்றி அலட்டிக்கலை, பெருசாக 4 பேர்கிட்ட நான் என்ன செய்தேன் தெரியுமான்னு சொல்லி பெருமை பேசலை, இயல்பாக வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்து விட்டான். இவங்க செய்த இந்த செயல் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் வர்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் போகிறாங்க, நேற்று அற்புதமான காரியத்தை செய்து விட்டீர்கள், கத அஜிபல்லாஹு மின் சனிஇக்குமா, கணவன் மனைவி உங்கள் இருவரின் செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போனான். பாருங்க, அவர் சொல்லலை, அவர் ஃப்ளெக்ஸ் வைக்கல, அவர் பேனர் வைக்கல. இன்னைக்கு நம்மள யாரும் அப்படி விருந்து கொடுத்தோம் வைங்க, அப்படி விருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், ஃபேஸ்புக்கில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன இது மாதிரி என்னுடைய நண்பர் பாருங்க வந்தார், நம்ம தான் அவருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், சாப்பாடு கொடுத்துருக்குறோம், இந்த நான் வாங்கி கொடுத்த எலும்பை நல்ல எலும்பை நறுக்கென்று கடிக்கும் காட்சி தலைப்பு போட்டு அனுப்பி விட்டுருவார். அது 1 மில்லியன் வியூஸ் போயிடும்.
இவர் வீட்டுக்கு போகும்போது தான் பார்ப்பார், அடப்பாவி நமக்கு விருந்துன்னு கூப்பிட்டான், அவர் ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டு மானத்தை வாங்கிட்டாருன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ விருந்து நடக்கும் போதே லைவும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கும். அவர் அதை விளம்பரப்படுத்தவே இல்லை. அல்லாஹ் அந்த செயலை அங்கீகரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலம் அறிவித்து கொடுத்து விட்டான். இப்படி அவருடைய வீட்டில் நடைபெற்றது. தம்மை விட தம்முடைய தேவை விட பிறருக்கு அவர் முன்னுரிமை வழங்கியிருக்கிறார் என்று அந்த செயலை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து சொல்றாங்க, கத் அஜிபல்லாஹு மின் சனீஇக்குமா, அல்லாஹ் உங்கள் இருவருடைய செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போனான், வியந்து போனான். மற்றும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹ் சிரித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்குறது. இது புகாரில் 3798வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, அவங்களுடைய செயல் இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. நான் முன்பு சொன்னேன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றாரோ அவரே வெற்றியாளர்கள். முஹாஜிர்களுக்கு இவர்கள் தங்களுடைய தேவை விட முஹாஜிர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள், அவங்களை நேசிக்கிறாங்க என்கிற அந்த வசனம் இந்த சமயத்தில் தான் அருளப்பட்டது என்கிற செய்தியை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியில தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க இஹ்லாஸுக்கு முன்னால, மன தூய்மைக்கு முன்னால் நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க உழைப்புக்கு முன்னால் நாம ஒன்றுமே இல்லை, அவருடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு கூட நம்ம ஆள் இல்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு செய்தியில. புகாரில 3673, முஸ்லிம்ல 2540 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தால், உஹது மலை அளவுக்கு தங்கம், யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு பொட்டு தங்கம் அல்ல, உஹது மலை எவ்வளவு டன் கணக்கில் இருக்கிறது, அவ்வளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் சரி, மா அதிரக்க முத்த அஹதிஹிம் வலா நசீஃபஹும், என்னுடைய தோழர்களில் ஒருவர் தன்னுடைய கை முத்து, 2 கை சேர்ந்து இது ஒரு முத்து, இந்த அளவிற்கு தர்மம் செய்ததையோ, இதில் பாதி ஒரு கையளவு, இந்த அளவுக்கு தர்மம் செய்த நன்மையை கூட உங்களால் அடைய முடியாதுட்டாங்க. இது சாதாரணமான சிறப்பா? ஒரு முத்துனா இது, இந்த 2 கை சேர்ந்து கை நிரம்ப இருப்பது தான் ஒரு முத்து. ஃபித்ரா கொடுக்க சொல்லுதுல மார்க்கும், ஃபித்ரா எத்தனை முத்து? இது மாதிரி 4 முத்து, இது ஒரு முத்து, 1 2 3 4, இது சேர்ந்தா ஒரு சாவு, 4 முத்து சேர்ந்தா ஒரு சாவு, அது ஒரு சாவு என்று அளவிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அளவு முறை. அப்போ இது ஒரு முத்து, இது மாதிரி 4 கை சேர்ந்தா ஒரு சாவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபித்ராவுக்கு ஒரு சாவுன்னு சொல்றாங்க, 4 முத்துங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, என்னுடைய தோழரில் ஒருவர் ஒரு முத்து அளவுக்கு தர்மம் பண்ணியிருப்பார்ல, ஒரு முத்து, இந்த நன்மை உங்களால் பெற இயலாது. ஒரு முத்து வேண்டாம், ஒலா நசீஃபஹு, அதுல பாதினா இதான், இந்த அளவுக்கு, இந்த நன்மை கூட உங்களில் ஒருவர் பெற இயலாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? நாம தங்கத்தையே தர்மம் செய்தாலும் சரி, அவர்களில் ஒரு கையளவுக்கு செய்த தர்மத்தின் கூலியை நம்மால் பெற முடியாது, அதற்கு நம்ம நெருங்கவே முடியாது என்று சொன்னால் அவர்களுடைய இஹ்லாஸ் வேற, நம்ம இஹ்லாஸ் வேற, அவங்களுடைய மன தூய்மை வேறு, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு அவர்கள் செயல்படக்கூடிய தன்மை வேறு, நம்முடைய செயல்படக்கூடிய தன்மை வேறு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ இந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாராட்டுறாங்கிறத பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 6695வது செய்தி, ஹைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர் என்னுடைய காலத்தவர்கள், சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அடுத்த காலத்தில் உள்ளவர்கள், சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அடுத்த காலத்தில் உள்ளவர்கள். எந்த வகையில் சிறந்தவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்ம யஜீஉ கௌமுன், அதற்கு பிறகு சில மக்கள் வருவார்கள், யன்திரூன வலா யஃபூன், நேர்ச்சை செய்வார்கள், அதை முறையாக நிறைவேற்ற மாட்டார்கள், வ யஹூனூன வலா யுக்தமனூன், மோசடி செய்வார்கள், நம்பிக்கைக்கு பாத்தியமானவர்களாக இருக்க மாட்டார்கள், வ யஷ்ஹரூன வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்வார்கள், சாட்சி சொல்லுமாறு வேண்டப்படவே மாட்டார்கள், சாட்சி சொல்லுமாறு கேட்டிருக்கவே மாட்டாங்க, அவர் அந்த சம்பவத்தில் இருந்திருக்க மாட்டார், ஆனால் பொய் சாட்சியும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கூட்டம் வந்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னுடைய காலத்தவர்கள் சிறந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை, அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை, அதுக்கப்புறம் காலத்தில் வரக்கூடிய மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட பண்புகள் வந்துடும்னா, பொய் சொல்லுவாங்க, பொய் மிகைத்து விடும், பொய் சாட்சியம் மன உறுத்தலே இல்லாமல் பொய் சாட்சியம் அளிப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரில் நேர்ச்சி செய்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் இருப்பார்கள், மோசடி செய்வார்கள், இதுவெல்லாம் அதிகரித்து விடும் என்கிறார்கள். அப்ப இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களிடத்தில் இந்த பண்புகள்லாம் குறைவா இருக்கும், அவங்க அடுத்தவங்களுக்கு மோசடி செய்ய மாட்டாங்க,
அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். நேர்ச்சி செய்தால் நிறைவேற்றுவார்கள். அந்த வகையில் அவர்கள் சிறந்தவர்கள், என்னுடைய காலத்தவர்கள் சிறந்தவர்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கிறத பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் களத்தில் உறுதியாக நிற்கிறது, சிரமமான காலகட்டத்தில் உதவி செய்ய முன் வருவது. ஏன்னா ஹந்தக் யுத்தம் நடைபெறும் பொழுது புகாரி 3796 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழி தோண்டணும், கூட்டுப்படை அஹ்ஸாப் போர்னு சொல்லுவாங்க. அதற்கு தான் ஹந்தக் யுத்தம் என்றும் வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஒரு போருக்கு தான் 2 பேர், அஹ்ஸாப் போர் கூட்டு படைகளினுடைய யுத்தம், ஹந்தக் என்கிற போர், அகல் போர் என்று தமிழில் நம்ம சொல்லுவோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்க வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது குழி தோண்டணும் அப்படின்னு ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டு ஒரு பெரிய அகல் வெட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு கவியாக அரபியில் படிக்கிறாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதா, நாங்கள் நபியிடம் முஹம்மது அவர்களிடம் பையத் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். எதன் மீது? அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதா, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம், இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அகல் தோண்டுவோம், அந்த சிரமத்தை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டு குழி தோண்டு கொண்டிருக்கும் போதே இதை அரபியில கவியாக படிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அன்சாரிகள் கஷ்டப்படுறதை பார்க்குறாங்க, முஹாஜிர்கள் கஷ்டப்படுறதை பார்க்குறாங்க. இவ்வளவு சிரமமான கட்டத்தில் தம்மோடு துணை நிற்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியிலே மறுகவியில் அவர்களுக்கு பதிலளித்தார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, இறைவா மறுமை வாழ்க்கையை தவிர்த்து வேறு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னு அது மர்ம வாழ்க்கை தான். இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. ஃபஅக்ரிமில் அன்சார வல் முஹாஜிரா, அந்த மறுமையில் இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவா நீ கண்ணியப்படுத்து, அந்த மறுமையில் இவர்களை நீ கைவிட்டு விடாதே. இன்னொரு அறிவிப்பில் இறைவா அந்த மறுமை வாழ்க்கை இவர்களுக்கு ஈடற்றத்தை கொடுக்கும் விதமாக இவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கு, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் புகாரில 3796வது இலக்கத்தில் பதிவான செய்தியில் பார்க்கும். இப்படி நபித்தோழர்களுக்கு என்று ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது. அதனால் இவங்களுடைய வரலாறு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தியாகம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் அவங்களும் நம்மை போன்ற மனிதர்கள். மனிதன்கிற முறையில் அவரிடத்தில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும், பிழைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிழையில் முடிவு சொல்லக்கூடியவர்கள் நாம் அல்ல. அந்த பிழை அவர் மனிதர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பிழைகள் தானே ஒழிய அவங்களுடைய தியாகத்தை அது குறைவுபடுத்தி விடாது. இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் பட்ட தியாகத்தையோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த உழைப்பையோ அது ஒருபோதும் வீணாக்கி விடாது. அவருடைய பிழைகளை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நபித்தோழர்களின் வரலாறுகள் இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.